ஃபண்டமெண்டல்ஸ் ஓட பார்ட் 3 வீடியோ இது. இந்த வீடியோல நம்ம சார்ஜ் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட் ஓட ஐட்டம்ஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் அண்ட் பார்ட்னர்ஸ் அக்கவுண்ட் வச்சு நம்ம சம்ஸ் பார்க்கலாம். சார்ஜ் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலயே பார்த்திருக்கோம். இந்த சார்ஜ் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ்ல வர பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸ்ல ரிலேட்டடா இருக்கிற சில எக்ஸ்பென்சஸ் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகே, சோ இப்போ இந்த சார்ஜ் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு ஃபர்ம் ஒரு அக்கவுண்டிங் பீரியட்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் சரி இல்ல லாஸ் இன்கர் பண்ணாலும் சரி சில எக்ஸ்பென்சஸ் அது பே பண்ணி தான் ஆகணும். அதுதான் சார்ஜ் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ். ஓகே, இந்த சார்ஜ் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ்ல வர எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எங்க காட்டுவோம் அப்படின்னா டெபிட் சைடு ஆஃப் P&L அக்கவுண்ட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்றோம், கிராஸ் ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம், அதுக்கப்புறம் இன்டைரக்ட் இன்கம்ஸ் எல்லாம் எழுதுறோம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சில எக்ஸ்பென்சஸ் கொடுத்திருக்கேன். ஓகே, இந்த மாதிரி என்னெல்லாம் நம்ம P&L அக்கவுண்ட்ல போடுவோமோ அந்த எல்லா எக்ஸ்பென்சஸுமே சார்ஜ் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ் தான். ஓகே, சோ இப்ப சேலரின்னு கொடுத்திருக்கேன். ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுக்கணும். ஒரு ஃபர்ம் வந்து லாஸ்ல இருக்கு, ஓகேவா? அவங்க வந்து அந்த எம்ப்ளாயிஸ் கிட்ட போய் இந்த வருஷம் நம்ம லாஸ்ல இருக்கோம், சோ உங்களுக்கு சேலரி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஃபர்ம் லாஸ்ல இருந்தாலும் எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுத்து தான் ஆகணும். ஓகே, அதனாலதான் இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம சார்ஜ் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், சோ ஆஃபீஸ்க்குள்ள நடக்கிற சில எக்ஸ்பென்சஸ், அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கண்டிப்பா மீட் அவுட் பண்ணி தான் ஆகணும். அந்த ஃபர்ம் ப்ராஃபிட்ல இருந்தாலும் சரி இல்ல லாஸ் இன்கர் பண்ணாலும் சரி அது கண்டிப்பா அதை மீட் அவுட் பண்ணி தான் ஆகணும். அதனாலதான் அது சார்ஜ் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரெண்ட்ங்கிறது வெளியில ஒரு பில்டிங்கை யார்கிட்ட இருந்தோ எடுத்திருக்கலாம், ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்தோ எடுத்திருக்கலாம், இல்ல ஒரு பார்ட்னரே அவங்களோட பில்டிங்கை வந்து ரெண்ட்டுக்கு ஃபர்முக்கு கொடுத்திருக்கலாம். சோ ஃபர்ம் வந்து அந்த பார்ட்னருக்கு ரெண்ட் பே பண்ணுவாங்க. சோ அந்த ரெண்ட் அப்படிங்கிறது சார்ஜ் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ். சோ ஒரு ஃபர்ம் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் சரி இல்ல லாஸ் இன்கர் பண்ணாலும் சரி இந்த ரெண்ட்டை பே பண்ணும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், சோ இன்ட்ரெஸ்ட் லோன் எடுத்திருக்காங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். ஓகே, இப்போ சப்போஸ் நீங்க பேங்க்ல ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க. ஓகே, பேங்க்குக்கு நீங்க லோன் வாங்குனீங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். சப்போஸ் உங்ககிட்ட அந்த வருஷம் இன்கம் இல்ல அப்படின்னா நீங்க போய் சொல்ல முடியுமா, என்கிட்ட இன்கம் இல்ல அதனால நான் இந்த வாட்டி இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? பேங்க் அக்செப்ட் பண்ணுமா? பண்ணாது. சோ அப்ப கண்டிப்பா நீங்க அந்த இன்ட்ரெஸ்ட பே பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரிதான் ஃபர்மும் இந்த லோனோட இன்ட்ரெஸ்ட பே பண்ணி தான் ஆகணும். அடுத்தது மேனேஜர்ஸ் கமிஷன். சோ மேனேஜர்ங்கிற பர்சன் வந்து ஃபர்மை மேனேஜ் பண்றவங்க, அந்த பிசினஸ மேனேஜ் பண்றவங்க. சோ ஹி இஸ் a தேர்ட் பார்ட்டி. ஃபர்மை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு எம்ப்ளாயி. சோ அவங்களுக்கு கமிஷன் பே பண்ணி தான் ஆகணும். ஃபர்ம் என்னதான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் சரி இல்ல லாஸ் இன்கர் பண்ணாலும் சரி இந்த மேனேஜர்ஸ் கமிஷனை பே பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி அதர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கு. இது நான் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கு, அதெல்லாம் சார்ஜ் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ்ங்கிற நேச்சர் கீழே வரும். ஓகே, சோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டு கிரெடிட் சைட் டோட்டல்ல டெபிட் சைட் டோட்டலை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் வரும். அப்ப இந்த நெட் ப்ராஃபிட்டை தான் நம்ம என்ன செய்வோம், P&L அப்ராப்ரியேஷனுக்கு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை தான் பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். எதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்? அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன், போனஸ், ரிசர்வ் எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டு தான் மிச்சம் இருக்கிற அந்த ப்ராஃபிட், டிவிசிபிள் ப்ராஃபிட்டை பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல கொடுப்போம். அப்போ P&L அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா அதோட நேச்சர் வந்து அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஓகே, P&L அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்ங்கிறது அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். சோ இந்த நெட் ப்ராஃபிட் தான் நம்ம என்ன பண்றோம், P&L அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் பார்ட்னர்ஸ்க்கு. ஓகே, சோ அப்போ சார்ஜ் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸோட ஐட்டம்ஸ் எல்லாம் முடிச்சாதான் நமக்கு நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். அப்ப இந்த நெட் ப்ராஃபிட் எடுத்து தான் P&L அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். P&L அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்ல வர எல்லா ஐட்டம்ஸுமே அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்ங்கிற நேச்சர் கீழே வரும். ஓகே, சோ இப்போ அந்த அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ம் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணா மட்டும்தான் அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மீட் அவுட் பண்ண முடியும். தட் இஸ் பார்ட்னர்ஸ்க்கு சேலரி கொடுக்க முடியும், கமிஷன் கொடுக்க முடியும், போனஸ் கொடுக்க முடியும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க முடியும், ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சோ ப்ராஃபிட்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த அப்ராப்ரியேஷன் எல்லாம் பண்ண முடியும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம சார்ஜ் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸோட ஐட்டம்ஸை போட்டாதான் நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த நெட் ப்ராஃபிட் தான் P&L அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இப்போ இந்த பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸ்ல நம்ம இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டிய சில எக்ஸ்பென்சஸ் அது சார்ஜ் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ்ங்கிற நேச்சர்ல வரும். ஓகே, லைக் ரெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், மேனேஜர்ஸ் கமிஷன்.
இப்ப இதெல்லாம் கொஸ்டின்ல நம்மளுக்கு கொடுத்தா எப்படி நம்ம இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே, இந்த சாப்டர்ல சார்ஜ் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ் ரிலேட்டடா 3 எக்ஸ்பென்சஸ் நம்ம பார்க்க போறோம். ஒன்னு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இன்னொன்னு மேனேஜர்ஸ் கமிஷன், தேர்ட் ஒன் ரெண்ட் பேயபிள். ஓகே, இத நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்தா எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதோட கான்செப்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் நம்மளுக்கு புரிஞ்சாதான் அதை ப்ராப்பரா நம்ம கொஸ்டின்ல அப்ளை பண்ணி அதை சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படிங்கிறது சார்ஜ் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ். சார்ஜ் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸோட மீனிங் உங்களுக்கு தெரியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எங்க நம்ம போஸ்ட் பண்ணுவோம், எந்த அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணுவோம்? P&L அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல, P&L அக்கௌண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ யார் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க? யார் லோன் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸ்ல 2 பேர் லோன் எடுக்கிறாங்க. ஓகே, சோ 2 டைப்ஸ் ஆஃப் லோன் வாங்குறாங்க 2 பேர். யாருன்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்னர் ஃபர்முக்கு லோன் கொடுத்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்ட்னர் ஃபர்முக்கு லோன் கொடுத்திருக்கிறது. அப்ப யார் இங்க லோன் வாங்கியிருக்காங்க? ஃபர்ம். யார் இங்க லோன் கொடுக்கறாங்க? பார்ட்னர். இன்னொரு டைப் வந்து பார்ட்னர் ஃபர்ம் கிட்டேந்து லோன் எடுக்கிறது. அப்ப இங்க லோன் யார் ரிசீவ் பண்றாங்க? பார்ட்னர். இங்க லோன் யார் கொடுக்கறாங்க? ஃபர்ம். ஓகே, இப்போ இங்க ஃபர்ம் வந்து லோன் எடுத்திருக்கு இல்லையா, பார்ட்னர் கிட்டேந்து லோன் வாங்கியிருக்கு. அப்போ ஃபர்ம் என்ன செய்யணும்? இந்த பார்ட்னருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணணும். யாருக்கு? பார்ட்னருக்கு. ஃபர்ம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கொடுக்கணும். ஏன்னா இங்க ஃபர்ம் தான் லோன் எடுத்திருக்கு. ஓகே, இந்த கேஸ்ல பார்ட்னர் வந்து ஃபர்ம் கிட்ட இருந்து லோன் வாங்கியிருக்கிறதுனால இங்க யார் வந்து பே பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்? பார்ட்னர். அப்ப ஃபர்ம் வந்து ரிசீவ் பண்ணுது. ஓகே, அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை ஃபர்ம் ரிசீவ் பண்ணுது பார்ட்னர் கிட்ட இருந்து. இப்ப இன்ட்ரெஸ்ட்னு சொல்றோம். இன்ட்ரெஸ்ட்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் ரேட்னு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். அந்த ரேட்டுக்கு நம்மளுக்கு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். இப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப் டீட் ஒன்னு இருக்கு. அந்த பார்ட்னர்ஷிப் டீட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எவ்வளோன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தா அப்ப அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஓகே, பார்ட்னர்ஷிப் டீட் வச்சிருக்காங்க, அதுல இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்ப அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஓகே, சோ அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை தான் வந்துட்டு ஃபர்ம் வந்து பார்ட்னருக்கு பே பண்ணும். இன்னொரு கிரைட்டீரியா என்ன அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாத போது ஃபர்ம் 6% per annumனு சொல்லி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பார்ட்னருக்கு பே பண்ணும். ஓகே, சோ இப்போ இங்க என்ன பாக்குறோம்? ஃபர்ம் வந்து லோன் எடுத்திருக்கு பார்ட்னர் கிட்ட இருந்து. அப்ப ஃபர்ம் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். இந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுக்கு நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியணும். அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்மளுக்கு 2 கிரைட்டீரியா இருக்கு. ஒன்னு வந்து பார்ட்னர்ஷிப் டீட்ல எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்களோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படியே பார்ட்னருக்கு ஃபர்ம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கொடுத்துரும். ஓகே, சப்போஸ் பார்ட்னர்ஷிப் டீட் இல்ல அப்படின்னா 6% per annumனு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபர்ம் பார்ட்னருக்கு கொடுப்பாங்க. ஓகே, இப்ப இந்த கேஸ்க்கு வருவோம். இந்த கேஸ்ல இங்க யார் வந்து லோன் வாங்கியிருக்காங்க? பார்ட்னர். யார் கொடுக்கறாங்க? ஃபர்ம். அப்ப ஃபர்முக்கு என்ன வரும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வரும். அகைன் இதுக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். ஓகே, சோ பார்ட்னர்ஷிப் டீட் இருந்துச்சு அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் டீட்ல எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்திருப்பாங்க. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட பார்ட்னர் வந்து அந்த லோனுக்கு கால்குலேட் பண்ணி ஃபர்முக்கு பே பண்ணுவாங்க. ஓகே, இன்னொரு கிரைட்டீரியா என்னன்னா, பார்ட்னர்ஷிப் டீட் இல்ல அப்படின்னா பார்ட்னர் வந்து ஃபர்முக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கொடுக்க வேணாம். ஓகே, சோ நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் ரிசீவ்ட். ஓகே, சோ இந்த கேஸ்ல பார்ட்னர் ஃபர்ம் கிட்ட இருந்து லோன் வாங்கியிருக்காங்க. அப்ப அவங்க எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்கிறதுக்கு 2 கிரைட்டீரியா இருக்கு. ஒன்னு பார்ட்னர்ஷிப் டீட்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்களோ அதை பே பண்ணுவாங்க. பார்ட்னர் வந்து ஃபர்முக்கு பே பண்ணுவாங்க. சப்போஸ் பார்ட்னர்ஷிப் டீட் இல்லைன்னா எந்த இன்ட்ரெஸ்டும் பே பண்ண வேணாம், பார்ட்னர் பே பண்ண வேணாம். ஓகே, இந்த கேஸ்ல ஃபர்ம் வந்து லோன் வாங்கியிருக்கு பார்ட்னர் கிட்ட இருந்து. அப்போ அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப் டீட் இருந்தா அதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் சொல்லியிருக்கோ அதை ஃபர்ம் வந்து பார்ட்னருக்கு பே பண்ணும். ஓகே, சப்போஸ் பார்ட்னர்ஷிப் டீட் இல்ல அப்படின்னா 6% பே பண்ணணும். ஃபர்ம் கண்டிப்பா இந்த 6% பே பண்ணும் பார்ட்னர்ஷிப் டீட் இல்ல அப்படின்னா. சரியா? பட் இங்க பார்ட்னருக்கு வந்து அந்த ப்ராப்ளம் கிடையாது. பார்ட்னர் லோன் வாங்கியிருக்கும் போது டீட் இருந்தா மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். டீட் இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேணாம். ஓகே, சோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை நம்ம எங்க காட்டுவோம்?
இதோட அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல டெபிட் சைட்ல போஸ்ட் பண்றோம். அதே மாதிரி லோன் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைட்ல போடுவோம். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் given by the firm கொடுத்திருக்கு இல்லையா, அத firmோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல டெபிட் சைட்ல காட்டுவோம். அதே மாதிரி லோன் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைட்ல காட்டுவோம். கிளியர்? இப்போ இதோட அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைட்ல காட்டுவோம். ஏன்னா ஃபர்ம் வந்து ரிசீவ் பண்றாங்க, அப்ப அவங்களுக்கு அது என்னது, இன்கம். அப்போ அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைட்ல காட்டுவாங்க. அண்ட் இது எங்க நம்ம இன்னொரு இடத்துல காட்டுவோம்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல டெபிட் சைட்ல காட்டுவோம். ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் யார் பே பண்றாங்க, பார்ட்னர். அப்ப பார்ட்னரோட கேபிட்டல்ல இருந்து குறையும் இல்லையா, அமௌண்ட் குறையும். சோ அதனால பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல டெபிட் சைட்ல காட்டுறோம். ஓகே, இதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனோட கான்செப்ட். சோ இந்த பார்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் என்ன, சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்களா இல்லையா, பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதோட ரூல்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மேனேஜர்ஸ் கமிஷன். ஓகே, மேனேஜர் யாரு, ஒரு ஃபர்மோட எம்ப்ளாயி. ஓகே, சோ அவருக்கு அவரோட கமிஷனை நம்ம பே பண்ணணும். அந்த கமிஷன் எதுக்கு பே பண்றோம் அப்படின்னா, இந்த மேனேஜர் அவரோட சர்வீஸ பிசினஸ்க்கு கொடுத்திருக்காரு, அந்த ஃபர்முக்கு கொடுத்திருக்காரு. சோ பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ணிருப்பாரு. சோ அதனால அவர் கமிஷன் பே பண்றோம். சோ அந்த கமிஷனை அந்த ஃபர்ம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் சரி இல்ல லாஸ் இன்கர் பண்ணாலும் சரி, இந்த கமிஷன் அமௌண்ட்டை மேனேஜருக்கு பே பண்ணணும். அண்ட் இதை வந்து நம்ம சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேனேஜர்ஸ் கமிஷனோட நேச்சர் என்ன, சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ். ஓகே, அண்ட் இதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல டெபிட் சைட்ல போடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து ரெண்ட் டு பார்ட்னர். ரெண்ட் டு பார்ட்னர்ங்கிறது, இப்ப சப்போஸ் பார்ட்னர் கிட்ட ஒரு பில்டிங் இருக்கு, அவரோட சொந்த பில்டிங், அத பிசினஸ் பர்பஸ்க்காக ஃபர்முக்கு கொடுத்திருக்காரு. அப்போ அந்த ஃபர்ம் என்ன பண்ணும், அந்த பில்டிங்கை யூஸ் பண்ணது இல்லையா, பார்ட்னரோட பில்டிங்கை யூஸ் பண்ணுது. சோ அதனால அந்த ஃபர்ம் பார்ட்னருக்கு ரெண்ட் பே பண்ணும். ஓகே, எகெயின் இதுவும் சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ். அண்ட் ஏன் இந்த சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ்ன்னு சொல்றோம், ஏன்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் சரி இல்ல லாஸ் இன்கர் பண்ணாலும் சரி, அந்த ஃபர்ம் வந்து பார்ட்னருக்கு ரெண்ட்டை பே பண்ணணும். சோ அதனால இந்த ரெண்ட் டு பார்ட்னர், இந்த ரெண்ட் எங்க நம்ம காட்டுவோம், P&L அக்கவுண்ட்ல டெபிட் சைட்ல போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இதுதான் கான்செப்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், மேனேஜர்ஸ் கமிஷன், ரெண்ட் டு பார்ட்னர். இது மூணுமே சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ் இந்த லெசன்ல நம்ம படிக்கிறது. ஓகே, இந்த சாப்டரோட பார்ட் 2 வீடியோல நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பேஸ் பண்ணி சில ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம். அந்த ப்ரொவிஷன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம். Question: A and B are partners sharing profits and losses in the ratio 3:2 with capitals of 2 lakh rupees and 1 lakh rupees respectively. Show the distribution of profits in each of the following cases. If the partnership deed is silent as to the interest on capital and profit for the year are 50,000. Case B, if the partnership deed provides for interest on capital at 8% per annum and the losses for the year are 50,000 rupees. Case C, if the partnership deed provides for interest on capital at 8% per annum and the profits for the year are 50,000. Case D, if the partnership deed provides for interest on capital at 8% per annum and the profits for the year are 15,000 rupees. Case E, if the partnership deed provides for interest on capital at 8% per annum as a charge against profit and the profits for the year are 15,000 rupees. Okay, நம்மளுக்கு questionல என்ன சொல்லியிருக்காங்க, A and B partners, அவங்களோட profit sharing ratio 3:2. A யோட capital 2 lakhs, B யோட capital 1 lakh. நம்மள வந்து distribution of profits போட சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கேஸ்க்கும். distribution of profits அப்படின்னா எந்த அக்கவுண்ட்ல நம்ம ப்ராஃபிட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் காட்டுங்கன்னு சொன்னா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி நம்ம இந்த ஐட்டம்ஸை போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ராஃபிட்ஸை டிவைட் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல. ஓகே, இப்போ கேஸ் ஏ என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ராஃபிட் வந்து 50,000 அண்ட் பார்ட்னர்ஷிப் டீட் சைலண்டா இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பத்தி பார்ட்னர்ஷிப் டீட் சைலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. கேஸ் பி என்ன சொல்லுதுன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 8% per annum, பார்ட்னர்ஷிப் டீட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 8% per annum சொல்லுது அண்ட் லாசஸ் வந்து 50,000 rupees அப்படின்னு சொல்லுது. கேஸ் சி வந்து பார்ட்னர்ஷிப் டீட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 8% per annum அண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து 50,000.
அண்ட் கேஸ் டி வந்து பார்ட்னர்ஷிப் டீட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 8% per annum and profits வந்து 15,000. And KC partnership deedல interest on capital 8% and இது charge against profits and profits for the year வந்து 15,000. இப்போ இதோட solution பார்க்கலாம். இப்போ first case ஓட solution பார்க்கலாம். If the partnership deed is silent as to the interest on capital and profit are 50,000. So partnership deedல interest on capital னு ஒன்னு கொடுக்கல. So அப்போ interest on capital நம்ம கொடுக்க மாட்டோம். Partnership deed silent இருந்தா interest on capital is not allowed. So interest on capital calculate பண்ண வேண்டாம். இப்போ இந்த 50,000 மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? Distribute பண்ணணும். அதுக்கு நம்ம profit and loss appropriation account open பண்றோம். Debit side, credit side mention பண்ணுங்க. Columns open பண்ணிக்கோங்க. Debit sideல particulars amount and credit sideல particulars amount. இப்போ first நம்ம என்ன பண்ணுவோம்? Profit transfer பண்ணுவோம். Profit எந்த side வரும்? Profit and loss appropriation accountல credit side. So by net profit 50,000. இப்போ வேற எந்த ஐட்டம்ஸும் இல்லாதனால நம்ம என்ன பண்ண போறோம்? இதை அப்படியே பேலன்ஸ் பண்ண போறோம். So credit side total தான் ஜாஸ்தி. அந்த ரெண்டு சைடுக்கும் total 50,000 எழுதுறோம். இதுதான் பேலன்சிங் ஃபிகரும் 50,000. இந்த 50,000 தான் நம்ம distributable profit or divisible profit அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த 50,000 நம்ம என்ன நீங்க எழுதுவோம்? to profit transfer to. ஓகே, இந்த ப்ராஃபிட்டை யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்? A யோட கேபிட்டலுக்கும் B யோட கேபிட்டலுக்கும். அதனாலதான் transfer to அப்படின்னு எழுதுறோம். ஓகே, so A's கேபிட்டலுக்கு 50,000 into A யோட ரேஷியோ எவ்வளோ? 3 divided by இந்த total of ratio 3 by 5. ஓகே, so 50,000 into 3 by 5 30,000. அடுத்தது B's கேபிட்டல் 50,000 into B யோட ரேஷியோ 2. and கீழே denominatorல என்ன போடுவோம்? இந்த total 3 plus 2 போட்டு 5. okay, so 50,000 into 2 by 5 20,000 B யோட கேபிட்டலுக்கு இந்த profit transfer பண்றோம். ஓகே, so இப்போ இந்த profit என்ன பண்ணிட்டோம்? distribute பண்ணிட்டோம். A க்கும் B க்கும் அவங்களோட profit sharing ratioல. இதுதான் case A யோட solution. next case B. case B ல partnership deed interest on capital 8% சொல்லுது and loss இருக்கு அந்த வருஷம். இப்போ நம்ம provisions ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம provisions படிச்சோம்ல, அந்த provisionsல பாத்தீங்கன்னா case 2ல situation 1. situation case 2ல situation 1. situation 1 என்ன சொல்லுது அப்படின்னா loss இருந்தா interest on capital கொடுக்க மாட்டோம். ஓகே, பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கு. கேஸ் 2 ஓடுது அதுதான். பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கு. பட் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸா இல்ல சார்ஜ் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸான்னு மென்ஷன் பண்ணல. क्वेश्चन சிம்பிளா இருக்கா? பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கு, இல்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சார்ஜ் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸா இல்ல அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸான்னு இல்ல. அப்போ கேஸ் 2ல சிச்சுவேஷன் 1 வந்து லாஸ் இருந்துச்சுன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க மாட்டோம். ஓகே, அகைன் இந்த 50,000 என்ன பண்ண போறோம்? நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த லாஸை வந்து பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஸோ இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் ஓபன் பண்றோம். டெபிட் சைட் கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணுங்க. லாஸ்ன்னு சொல்றதுனால லாஸ் எந்த சைடு எழுதுவோம்? நம்ம நெட் லாஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்ல டெபிட் சைட். ஸோ டு நெட் லாஸ் 50,000. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த லாஸ் மட்டும் தான் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எதுவும் கிடையாது, வேற எந்த ஐட்டம்ஸும் கிடையாது. ஸோ இதுதான் டோட்டல் ரெண்டு சைடுக்கும். ஸோ டெபிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ கிரெடிட் சைட்ல நம்ம பேலன்சிங் ஃபிகர் வருது. ஓகே, கிரெடிட் சைட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்ல பேலன்சிங் ஃபிகர் வந்தா இதை வந்து நம்ம லாஸ்ன்னு சொல்லுவோம். டிவிசிபிள் லாஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டபிள் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இது டிஸ்ட்ரிபியூட்டபிள் லாஸ் இல்ல டிவிசிபிள் லாஸ்னா என்ன அர்த்தம்? பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம்னு அர்த்தம். சோ பேலன்சிங் ஃபிகர் 50,000. இத டு லாஸ் டிரான்ஸ்ஃபர் டு யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்? A's கேபிட்டல். சோ 50,000 into A யோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3/5. ஓகே, சோ 50,000 into 3/5 30,000 and B க்கு வந்து 50,000 into 2/5 20,000. ஓகே, இதுதான் கேஸ் B யோட சொல்யூஷன். இப்ப கேஸ் C பார்க்கலாம். கேஸ் C வந்து if the partnership deed provides for interest on capital at 8% per annum and profits for the year are 50,000. ஓகே, so partnership deed வந்து interest on capital கொடுக்கலாம்னு சொல்லுது and firm ஓட profits வந்து 50,000. இப்ப நம்ம provisions ரிலேட் பண்ணிக்கணும். so provisionsல first இது எது கீழே வருது? partnership deed வந்து interest on capital கொடுக்கலாம்னு சொல்லுது. but interest on capital வந்து charge against profits இல்ல appropriation of profits அப்படிங்கிறது கொடுக்கல. சோ இங்க பாருங்க, in partnership deed கொடுக்கலாம்னு சொல்லிடுச்சு interest on capital. ஆனா interest on capital
appropriation of profits இல்ல charge against profits எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்ப இது கேஸ் 2 ப்ரொவிஷன்ஸ்ல கேஸ் 2. கேஸ் 2ல நம்மளுக்கு 3 சிச்சுவேஷன் இருக்கு. ஒன்னு வந்து லாஸ் வந்தா, சோ லாஸ் வச்சு நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் சிச்சுவேஷன் வந்து ப்ராஃபிட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை விட ஜாஸ்தியா இருந்தா, அதாவது இந்த நெட் ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை விட ஜாஸ்தியா இருந்தா, அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்னவோ அதை அப்படியே கொடுத்துருவோம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப ப்ராஃபிட்ஸ் ஜாஸ்தியா இருக்கா இல்ல டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஜாஸ்தியா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். சோ ஒர்க்கிங்ஸ் போடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏயோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ஏயோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அவரோட கேபிட்டல்ல கால்குலேட் பண்றோம். சோ 2 lakhs into 8% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். சோ 2 lakhs into 8 by 100 16,000. B க்கு வந்து கேபிட்டல் 1 lakh, அதுல 8%. சோ 1 lakh into 8% 8,000. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 24,000. ஓகே, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு கொடுக்கணும்? 24,000. ஆனா நம்ம ப்ராஃபிட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இது கேஸ் 2ல சிச்சுவேஷன் 2. அப்ப என்ன செய்வோம்? ப்ராஃபிட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கம்மியா இருக்குன்னா அப்படியே இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்ட்னர்ஸ்க்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்ல கொடுத்துருவோம். ஓகே, சோ இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் ஓபன் பண்றோம். ஃபர்ஸ்ட் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? நெட் ப்ராஃபிட் பை நெட் ப்ராஃபிட் 50,000. இப்போ நெக்ஸ்ட் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 8%. இங்க நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் இல்லையா, அது அப்படியே நம்ம போட போறோம். சோ 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ஏக்கு வந்துட்டு 2 lakhs into 8 by 100 which is 16,000. B க்கு வந்து 1 lakh into 8% which is 8,000. Okay, so total interest on capital தான் நம்ம outer columnல போடுறோம். 16,000 plus 8,000 24,000. ஓகே, இப்போ எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பேலன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். நம்ம கிரெடிட் சைடு டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. சோ கிரெடிட் சைடுல 50,000, டெபிட் சைடுலயும் டோட்டல் 50,000. பேலன்சிங் ஃபிகர் வந்து 50,000 minus 24,000 26,000 டெபிட் சைடுல. அப்ப இது நம்மளுக்கு என்னது? டிவிசிபிள் ப்ராஃபிட். ஓகே, இது என்ன எழுதுவோம்? to profit transferred to A's capital. A's capital எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 26,000 into 3 by 5 which is 15,600. B's capital 26,000 into 2 by 5 10,400. ஓகே, இதுதான் இதுக்கு சொல்யூஷன். Next case D பார்க்கலாம். Question வந்து if the partnership deed provides for interest on capital at 8% per annum and profits for the year are 15,000. Again provisionsல இது வந்து case 2. எப்படி கேஸ் 2னா பார்ட்னர்ஷிப் டீட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கு. பட் அத சார்ஜ் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட்டா இல்ல அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ஆன் क्वेश्चनல கொடுக்கல. ஓகே, அப்ப கேஸ் 2ல நமக்கு 3 சிச்சுவேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் லாஸ் இருந்தா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? இங்க வந்து ப்ராஃபிட் இருக்கு. சோ சிச்சுவேஷன் 1 ரூல்ட் அவுட். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் 2வும் 3யும் ப்ராஃபிட்ஸ் பத்தி சொல்லுது. சிச்சுவேஷன் 2 என்ன சொல்லுது? ப்ராஃபிட்ஸ் வந்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை விட ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த பார்ட்னர்ஸ்க்கு அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுத்துடலாம்னு சொல்லுது. அண்ட் சிச்சுவேஷன் 3 என்ன சொல்லுது? டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட ப்ராஃபிட்ஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோல தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, சோ இப்போ இதை நம்ம பார்ப்போம். இது என்ன சிச்சுவேஷன்ல வருது? சிச்சுவேஷன் 2வா 3யான்னு பார்க்கலாம். அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட். டெபிட் சைட் கிரெடிட் சைட் எழுதுங்க. காலம்ஸை நேம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? ப்ராஃபிட்ஸ். சோ பை நெட் ப்ராஃபிட் 15,000. இப்ப நம்ம ஒர்க்கிங்ஸை ஃபர்ஸ்ட் போட்டுப்போம். அப்பதான் நம்மளுக்கு தெரியும் ப்ராஃபிட்ஸ் ஜாஸ்தியா இருக்கா கம்மியா இருக்கான்னு தெரியும். சோ ஒர்க்கிங்ஸ்ல ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ல கால்குலேட் பண்ணுவோம். ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது ஏயோட 2 lakhsல 8%. சோ 16,000. பிக்கு அவரோட கேபிட்டல் 1 lakhல 8% 8,000. சோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 24,000. இப்ப நம்மளோட நெட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு? 15,000 தான் இருக்கு. ஆனா நம்ம பே பண்ண வேண்டிய ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு இருக்கு? 24,000. அப்போ இது சிச்சுவேஷன் 3. கேஸ் 2 ஓட சிச்சுவேஷன் 3. அப்ப இந்த கேஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த நெட் ப்ராஃபிட்டை வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோல கொடுப்போம். ஓகே, சோ அப்போ இதை திருப்பி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கால்குலேட் பண்றோம். இதுதான் நம்ம பே பண்ண போற இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஏன்னா நம்மளோட ப்ராஃபிட்ஸ் கம்மியா இருக்கு. ப்ராஃபிட்ஸை தாண்டி கொடுக்க முடியாது இல்லையா? ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இது என்ன கேஸ்? அதாவது அப்ராப்ரியேஷனும் சொல்ல, சார்ஜ் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ்னும் சொல்லல. சோ அதனால என்ன பண்றோம்? இருக்கிற ப்ராஃபிட்டை அப்படியே பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோலயே கொடுக்க போறோம். சோ ஏக்கு வந்துட்டு 15,000 ப்ராஃபிட் இல்லையா? ஃபர்மோட ப்ராஃபிட் 15,000 into அவரோட ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ? 16,000. So into 16,000 divided by total interest on capital 24,000. So 10,000 ஏக்கு வரும். Next Bக்கு 15,000 firm ஓட profit into அவரோட interest on capital 8,000 divided by total interest on capital 24,000. So 5,000. இதுதான் இப்போ Aக்கும் Bக்கும் நம்மளால கொடுக்க முடியிற interest on capital. ஏன்னா இவ்வளவுதான் profits இருக்கு. அதை தான் நம்ம
ரேஷியோல அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோலயே கொடுக்குறோம். ஸோ டெபிட் சைட்ல டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஏக்கு 10,000 அண்ட் பிக்கு 5,000. ஸோ அமௌண்ட் டோட்டல் எவ்வளோ 15,000. இப்போ ரெண்டு சைட் டோட்டலும் சேம் தான் 15,000. இங்க ப்ராஃபிட்டும் கிடையாது லாஸும் கிடையாது, ஏன்னா இருக்கிற ப்ராஃபிட்டை அப்படியே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம கேஸ் இ பார்க்க போறோம். கொஸ்டின் வந்து if the partnership deed provides for interest on capital at 8% per annum and as a charge against profit and the profits for the year are 15,000. so நம்மளோட provisions படிச்சோம்ல interest on capital, அதுல கேஸ் 3 இது கேஸ் 3 பார்ட்னர்ஷிப் டீட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணும் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஸோ கொஸ்டின்லயும் அதே மாதிரி கொடுத்திருக்காங்களா, பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்கு, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட். அப்ப சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ்னா என்ன அர்த்தம், ஃபர்ம் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் சரி லாஸ் சஃபர் பண்ணாலும் சரி அது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல பார்ட்னர்ஸ்க்கு பே பண்ணும். ஸோ இங்க ப்ராஃபிட்ஸ் வந்து 15,000 கொடுத்திருக்காங்க. ஸோ எது இருந்தாலுமே சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன பண்ணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பே பண்ணணும். இதுதான் நம்மளோட ப்ரொவிஷன்ஸோட கேஸ் 3. ஓகே, ஸோ அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட், டெபிட் சைட் கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணுங்க, ப்ராஃபிட்ஸை ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க பை நெட் ப்ராஃபிட் 15,000. இப்போ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட போறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஏஸ் கேபிட்டலுக்கு எவ்வளவு போடணும், 2 lakhs into 8%. So 2 lakhs into 8% which is 16,000. Next B's capitalக்கு 1 lakh into 8%. So 1 lakh into 8% வந்து 8,000. So total interest on capital 24,000. So இப்போ நம்ம மத்த எந்த ஐட்டம்ஸுமே இல்ல, அதனால அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றோம். டெபிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ டெபிட் சைட் டோட்டல் தான் ரெண்டு சைடுக்குமே டோட்டல் 24,000 24,000. இப்போ இந்த பேலன்சிங் ஃபிகர் நம்மளுக்கு கிரெடிட் சைட்ல வருது. இது என்னன்னு சொல்லுவோம், நம்ம net divisible loss அப்படின்னு சொல்லுவோம், இல்ல net distributable loss அப்படின்னு சொல்லுவோம். So 24,000 minus 15,000 9,000 balancing figure. Okay, இது என்ன எழுதுறோம், by loss transferred to A's capital. எப்படி transfer பண்ணுவோம், 9,000 into 3 by 5 which is 5,400 and B's capitalக்கு 9,000 into 2 by 5 3,600. Okay, so இதுதான் கேஸ் யோட சொல்யூஷன். ஸோ இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட ப்ரொவிஷன்ஸ்லாம் போன வீடியோல பார்த்தோம். அந்த ப்ரொவிஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் இப்போ பார்த்திருக்கோம். இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸோட கால்குலேஷன் பார்க்க போறோம். இந்த சாப்டரோட பார்ட் 2 வீடியோல நான் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை பத்தி ஒரு கான்செப்ட் கொடுத்திருந்தேன். அதாவது இந்த டிராயிங்ஸ்ங்கிறது இர்ரெகுலர் டிராயிங்ஸா இருக்கலாம், இல்ல ரெகுலர் டிராயிங்ஸா இருக்கலாம். இர்ரெகுலர் டிராயிங்ஸா இருந்தா நம்ம ப்ராடக்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ராடக்ட் மெத்தட்ல ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு, சிம்பிள் மெத்தட் அண்ட் ப்ராடக்ட் மெத்தட். அந்த சிம்பிள் மெத்தட் எப்படி போடணும், ப்ராடக்ட் மெத்தட் எப்படி போடணும் அப்படிங்கறத பார்ட் 2 வீடியோல நான் கொடுத்திருக்கேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து ரெகுலர் டிராயிங்ஸா இருந்தா ஆவரேஜ் பீரியட் வச்சு எப்படி போடணுங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ இப்போ क्वेश्चनக்குள்ள போலாம். Calculate the interest on drawings of Mr. Arun at 10% per annum for the year ended 31st March 21 in each of the following cases. Okay, interest on drawings வந்து 10% per annum. இத வந்து நம்ம ஒவ்வொரு கேஸ்லயும் நம்ம சால்வ் பண்ண போறோம். First case வந்து if he withdraws 5,000 per month in the beginning of every month. ஒவ்வொரு மாசத்தோட beginningல 5,000 withdraw பண்றாங்க. ஒவ்வொரு மாசத்துக்கும் 5,000. So இதோட ஃபார்முலா என்னது? Interest on drawings is equal to total drawings into rate of interest by 100 into average period by 12. Okay, so total drawings அப்படிங்கறத எப்படி போடுவோம்னா, இங்க வந்து நம்மளோட இயர் எண்ட் என்னது 31st மார்ச். இவர் ஒரு மாசத்தோட பிகினிங்ல வந்து 5,000 withdraw பண்ணிருக்காரு. சோ இது வந்து ரெகுலர் டிராயிங்ஸ். ஒவ்வொரு மாசமும் beginning of the monthலயே withdraw பண்றதுனால இது ரெகுலர் டிராயிங்ஸ். ஓகே, சோ அப்ப இதோட டோட்டல் டிராயிங்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணனும்னா, ஒரு மாசத்துக்கு 5,000, அப்ப 12 மந்த்ஸ்க்கு எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணனும். சோ 5,000 into 12. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 10%. சோ 10 by 100. ஆவரேஜ் பீரியட் beginning of every monthனா ஆவரேஜ் பீரியட் 6.5 வரும் by 12. ஓகே, சோ இந்த ஆவரேஜ் பீரியட் எப்படி கால்குலேட் பண்ணனும் அப்படிங்கறதும் பார்ட் 2 வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். So 5,000 into 12 into 10 by 100 into 6.5 by 12. 5,000 into 12 ங்கிறது 60,000 into 10 by 100 into 6.5 by 12 வந்து 3,250. So interest on drawings எவ்வளோ, 3,250. இதுதான் கேஸ் ஏக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கேஸ் பி பார்க்கலாம். கேஸ் B ல if he withdraws 5,000 per month at the end of every month.
சோ ஒவ்வொரு மாசத்தோட கடைசியில 5000 withdraw பண்ணா ஒவ்வொரு மாசத்து கடைசியிலயும் 5000 withdraw பண்ணா எப்படி நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings calculate பண்ணுவோம் அப்படிங்கிறது. இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings ஓட ஃபார்முலா சேம். total drawings into rate of interest by 100 into average period by 12. ஓகே, இப்போ total drawingsங்கிறது இங்க per month கொடுத்திருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணும் 12 months கன்வெர்ட் பண்ணும். சோ 5000 into 12. அடுத்தது rate of interestங்கிறது இங்க 10% கொடுத்துட்டாங்க. and average period அப்படிங்கிறது இங்க end of every month சொல்லியிருக்காங்க. so end of every monthனா நம்மளோட average period 5.5. okay, so 5000 into 12 into 10 by 100 into 5.5 by 12. இதை இன்னும் solve பண்ணோம்னா 60,000 into 10 by 100 into 5.5 by 12 2750 தான் case B க்கு interest on drawings. Next case வந்து if he withdraws 15,000 during the middle of each quarter. So middle of each quarter கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு குவார்டரோட மிட்ல 15,000 withdraw பண்றாரு. So again இங்கேயும் formula நம்மளுக்கு என்னது? interest on drawings is equal to total drawings into rate of interest by 100 into average period by 12. okay, இங்க total drawings அப்படிங்கிறது ஒவ்வொரு குவார்டருக்கும் 15,000. அப்ப எத்தனை குவார்டர்ஸ் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு? 4 quarters. அப்ப இத 4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். So 15,000 into 4 தான் நம்மளோட total drawings. ஏன்னா 4 குவார்டர் இருக்கு. ஒரு குவார்டருக்கு 15,000னா 4 குவார்டர்ஸ்க்கு 60,000. So அதுதான் நம்மளோட total drawings. Okay, rate of interest 10% per annum and average period middle of each quarter ஓட average period 6. Okay, so இப்போ substitute பண்றோம். 15,000 into 4 into 10 by 100 into 6 by 12 which is 60,000 into 10 by 100 into 6 by 12 3,000 rupees. இதுதான் நம்மளோட interest on drawings for case C. Next case, if we withdraw 60,000 during the year. இது வந்து question பாருங்க, இங்க per annum எதுவுமே கொடுக்கல, ஒரு வருஷத்துல 16,000 withdraw பண்றாரு. So total drawings 60,000 தான். ஏன்னா இங்க each month, each quarter அப்படின்லாம் கொடுக்கவே இல்லை. during the year கொடுத்திருக்காங்க. அப்ப அது மொத்தமாவே 60,000 தான் நம்மளோட total drawings. okay, rate of interest அதே 10% and இங்க வந்து average period கொடுக்கல. okay, average period கொடுக்கலனாலும் நம்ம என்ன செய்யணும்? 6 by 12 average period எடுத்துக்கணும். okay, average period 6 எடுத்துக்கிறோம். so 6 by 12. okay, இப்போ இதோட formula வந்து interest on drawings is equal to total drawings into rate of interest by 100 into average period by 12. okay, so total drawings இங்க during the year, அதாவது ஒரு மாசத்துக்கு ஒரு குவார்ட்டருக்கு அப்படிலாம் கொடுக்கவே இல்லை. so during the year கொடுத்ததுனால இந்த 60,000 தான் நம்மளோட total drawings. rate of interestங்கிறது 10% and average period இங்க 6. okay, so 6 by 12. so interest on drawings 3,000. so case D ஓட solution 3,000. Next நம்ம பார்க்க போற topic interest on loan. அதை பேஸ் பண்ணி சம் பார்க்கலாம். X and Y are partners with a profit sharing ratio of 1:2 with capitals of 4 lakh rupees and 6 lakh rupees respectively. On 1st October 21, X and Y granted loans of 1 lakh rupees and 60,000 rupees respectively to the firm. Distribute the profit or losses among the partners for the year ended 31st March 22 if the profit before interest for the year amounted to 12,000. okay, so questionல X and Y partners, அவங்களோட profit sharing ratio 1:2, X ஓட capital 4 lakh, Y ஓட capital 6 lakh. on 1st October 21, X உம் Y உம் firmக்கு loan கொடுத்திருக்காங்க. okay, அப்ப யார் இங்க loan வாங்கியிருக்காங்க? firm. யார்கிட்ட இருந்து? partner கிட்ட இருந்து. அப்ப இங்க interest on loan யார் கொடுக்கணும்? firm கொடுக்கணும். interest on loanங்கிறது firmக்கு என்னது? charge against profits. அப்ப இதை எந்த அக்கவுண்ட்ல காட்டணும்? profit and loss அக்கவுண்ட்ல காட்டணும். okay, so இப்போ அடுத்த question நம்ம மைண்ட்ல என்ன வரணும்? எவ்வளவு rate of interest? okay, இங்க questionல rate of interest கொடுக்கல. அப்போ நம்ம ரெண்டு criteria படிச்சோம். partnership deed இருந்துச்சு அப்படின்னா partnership deedல எவ்வளவு interest on loan கொடுத்திருக்காங்களோ அந்த percentage கொடுப்போம். இங்க partnership deed பத்தியும் கொடுக்கல, அந்த interest on loan percentage பத்தியும் கொடுக்கல. okay, அப்பனா second criteria என்னது? partnership deed கிடையாது, ஆனா firm வந்து 6% rate of interest இந்த லோனுக்கு கொடுக்கணும். ஓகே, அப்ப இந்த இடத்துல பார்ட்னர்ஷிப் டீட் இல்ல, ஆனா firm எவ்வளோ ரேட் கொடுக்கணும்? 6% per annum. so அப்ப இந்த 1 lakhல நம்ம 6% calculate பண்ண போறோம். next என்ன சொல்லியிருக்காங்க? distribute the profit or loss among the partners. so profit or loss எந்த அக்கவுண்ட்ல distribute பண்ணுவோம்? profit and loss appropriation அக்கவுண்ட்ல. and profit before interest, இந்த இன்ட்ரெஸ்ட்க்கு முன்னாடி இருக்கிற profit 12,000 சொல்லியிருக்காங்க. ஓகே, so இப்ப first நம்ம என்ன பண்ண போறோம்? loan interest on loan எவ்வளோன்னு calculate பண்ணிக்கலாம்.
எக்ஸுக்கு வந்து 1 lakh. ஓகே, எக்ஸோட லோன் 1 lakh into எவ்வளவு percentage? 6%, 6 by 100. இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் எப்ப கொடுத்திருக்காங்க லோன் ஃபர்முக்கு? on 1st October 21. நம்மளோட இயர் எண்ட் என்னது? 31st March 22. அப்ப 1st October 21ல இருந்து 31st March 22 வரைக்கும் தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். சோ அப்ப எவ்வளவு மந்த்ஸ் வருது? அக்டோபர் 1st ல இருந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். சோ 6 months. சோ 6 by 12. சோ டைம் பீரியட பாத்துக்கோங்க. டேட் கொடுத்திருக்காங்களா பாருங்க, என்னைக்கு லோன் கொடுத்திருக்காங்கிற டேட் கொடுத்திருக்காங்களான்னு பாருங்க. அப்ப அதை வச்சுதான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை கால்குலேட் பண்ணணும். ஓகே, so 1 lakh into 6 by 100 into 6 by 12, which is 3000 for x. அடுத்தது yக்கு எவ்வளவு லோன் y கொடுத்திருக்காரு? 60,000. again இதுவும் 6% rate of interest and இதுவும் 1st October கொடுத்ததுனால 6 months. so 60,000 into 6 by 100 into 6 by 12, 1800. okay, இப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எந்த அக்கவுண்ட்ல காட்டணும்? நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல. சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ப்ராஃபிட் வந்து பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு தேவையான ப்ராஃபிட் என்னது? நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட்ங்கிறது எங்கேருந்து வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல இன்கம்ல இருந்து எல்லா எக்ஸ்பென்ஸையும் மைனஸ் பண்ணா வருது தான் நெட் ப்ராஃபிட். சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனும் ஒரு எக்ஸ்பென்ஸ். பட் அந்த எக்ஸ்பென்ஸை சேர்க்காம இந்த ப்ராஃபிட்டை முன்னாடியே காமிச்சிட்டாங்க. ஓகே, ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. சோ அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, சோ டெபிட் சைட் கிரெடிட் சைட் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஃபிட்டை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம் 12,000 கிரெடிட் சைட்ல. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை டிரான்ஸ்ஃபர் பண்றோம், அதை டெபிட் சைட்ல எழுதுறோம். ஏன்னா ஃபர்முக்கு இது எக்ஸ்பென்ஸ், சோ டெபிட் சைட்ல போடுறோம். டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், எக்ஸுக்கு எவ்வளோ? 3,000 அண்ட் ஒய்க்கு 1,800. டோட்டல் 4,800. இப்போ இந்த அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்றோம். 12,000 ரெண்டு சைட் டோட்டலும். பேலன்சிங் ஃபிகர் நம்மளுக்கு டெபிட் சைட்ல வருது. இதை நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 12,000 மைனஸ் 4,800, 7,200 நம்மளோட நெட் ப்ராஃபிட். இந்த நெட் ப்ராஃபிட்டை தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, சோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இப்படி கொடுத்திருந்தா நம்ம என்ன செய்யறோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். பட் இங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்ல நம்மளுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இப்படியும் பண்ணலாம். இன்னொரு மெத்தடும் இருக்கு, அதையும் இப்ப பார்ப்போம். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாமையும் டைரக்டா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்லயே போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் ப்ராஃபிட்ஸ். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு, ஏன்னா எப்படியுமே இந்த ப்ராஃபிட் வருது இல்லையா, நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படியுமே நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம நெட் ப்ராஃபிட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அதாவது இங்க கொடுத்திருக்கிற ப்ராஃபிட் 12,000 டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை வந்து சப்ட்ராக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ராஃபிட் தான் 12,000. அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம்? இந்த ப்ராஃபிட்டை ஃபர்ஸ்ட் P&L அக்கௌண்ட்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை டெபிட் பண்ணி நெட் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சோம். அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ப்ராஃபிட்லயே இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை மைனஸ் பண்ணிடலாம். ஓகே, சோ லெஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 4,800 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு ஆக்சுவல் நெட் ப்ராஃபிட் கிடைக்கும் 7,200. இப்ப P&L அக்கவுண்ட்ல போட்ட நெட் இந்த ப்ராஃபிட்டும் 7,200, இங்க வரதும் 7,200. அங்க நம்ம நெட் ப்ராஃபிட் 7,200 பார்த்தோம், அதை தான் இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சோ இப்படியும் நம்ம பண்ணலாம். ஓகே, either ways கரெக்ட் தான். சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்லயே என்ன பண்றோம்? கொடுத்திருக்கிற ப்ராஃபிட்ல இருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருதுதான் நம்மளோட ஆக்சுவல் ப்ராஃபிட். ஓகே, ஆக்சுவல் நெட் ப்ராஃபிட். ஓகே, இப்ப அடுத்தது இப்ப என்ன பண்ணும்? வேற எந்த ஐட்டம்ஸும் இல்ல. சோ அப்படியே இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். இப்போ டோட்டல் போடுறோம். கிரெடிட் சைட் டோட்டல் தான் ஜாஸ்தியா இருக்கு, 7,200 ரெண்டு சைடுக்கும் டோட்டல். இதுதான் பேலன்சிங் ஃபிகரும். இந்த பேலன்சிங் ஃபிகரை தான் நம்ம டிவிசிபிள் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த டிவிசிபிள் ப்ராஃபிட்டை பார்ட்னர்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். So to profit transfer to excess capital 7,200 into 1 by 3, which is 2,400, and Y's capital க்கு 7,200 into 2 by 3. அவரோட ரேஷியோ வந்து 2 by 3. So 4,800. Okay. பார்ட்னர்ஸ் கமிஷன் பார்க்க போறோம். ஒரு firm பார்ட்னர்ஸ்க்கு எப்ப கமிஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கணும். அதே மாதிரி
பார்ட்னர்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஸோ அந்த ஃபர்ம் அந்த வருஷம் ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணாதான் பார்ட்னர்ஸ்க்கு கமிஷன் கொடுக்க முடியும். ஸோ இப்போ பார்ட்னர்ஸ் கமிஷன் பேஸ் பண்ணி நம்ம ஒரு சம் பார்க்கலாம். A and B are partners in a firm. A is entitled to a salary of 15,000 rupees per month and a commission of 10% of net profit before charging any commission. B is entitled to a commission of 10% of net profit after charging his commission. Net profit for the year ended 31st March 22 was 4,40,000 rupees. You are required to show the distribution of profit. So question la A and B partners சொல்லிருக்காங்க. A ஓட salary வந்து 15,000 per month. நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் இயர் எண்டில் தான் போடுவோம். ஸோ அதனால நம்ம இந்த சேலரி என்ன பண்ணும் 12 மந்த்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஒரு மாசத்தோட சேலரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கமிஷன் வந்து நெட் ப்ராஃபிட்ல 10% அண்ட் பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கமிஷனோட ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல பார்த்திருக்கோம். பிஃபோர் சார்ஜிங் கமிஷன் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? நெட் ப்ராஃபிட் இன்டூ ரேட் பை 100. Okay, next B ஓட commission வந்து 10% of the net profit after charging is commission. Okay, so after charging na என்ன formula use பண்ணுவோம்? Net profit into rate divided by 100 plus rate. Net profit வந்து 4,40,000 கொடுத்திருக்காங்க. You are required to show distribution of profit சொல்லியிருக்காங்க. So profit எங்க பார்ட்னர்ஸ்க்கு distribute பண்ணுவோம்? எந்த அக்கௌண்ட்ல distribute பண்ணுவோம்? Profit and loss appropriation account. So questionல டைரக்டா prepare profit and loss appropriation account ன்னு சொல்லாம show distribution of profit ன்னு சொல்லியிருக்காங்க. So இதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம profit and loss appropriation account open பண்ணணும். Okay, so இந்த profit and loss appropriation account open பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த workings பார்த்துக்கலாம். So partners commission calculate பண்ணிப்போம். A ஓட commission வந்து net profit into rate by 100. So 4,40,000 into 10 by 100 44,000. A இந்த formula யூஸ் பண்றோம் இங்க before charging any commission சொன்னதுனால. Next B ஓட commission வந்து 4,40,000 into 10 divided by 100 plus 10. அதனால தான் 110 வருது. Okay, so B ஓடது வந்து after charging commission. So அதனால rate divided by 100 plus rate. So 40,000. இப்போ profit and loss appropriation account open பண்ணிக்கலாம். Debit credit mention பண்ணுங்க. Columns open பண்ணிக்கோங்க. Columnsக்கு lines draw பண்ணுங்க. Okay, இப்போ வந்து first என்ன item post பண்ணுவோம்? Net profit. So net profit credit sideல by net profit 4,40,000. அடுத்தது நம்ம என்ன post பண்ண போறோம்? Salary. Okay, எப்பவுமே question wise questionல என்னென்ன items கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரி போங்க. So இங்க first salary கொடுத்திருக்காங்க. So to A's salary 15,000 கொடுத்திருக்காங்க ஒரு மாசத்துக்கு. நம்ம என்ன பண்ணோம்? 12 months. ஏன்னா P&L appropriation account இயரோட எண்ட்ல தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. So 12 monthsக்கு இதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். So 15,000 into 12 which is 1,80,000. அடுத்தது partners commission தான் next item. So partners commission போடுறோம். To partners commission Aக்கு 44,000 and Bக்கு 40,000. So total commission 84,000. Okay. இப்போ எல்லா ஐட்டம்ஸுமே போஸ்ட் பண்ணியாச்சு. salary போஸ்ட் பண்ணிட்டோம், கமிஷன் ரெண்டு பேருக்கும் போஸ்ட் பண்ணியாச்சு, நெட் ப்ராஃபிட் தான் கொடுத்திருக்காங்க, வேற எந்த ஐட்டம்ஸும் கிடையாது. இப்போ அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணலாம். கிரெடிட் சைட் டோட்டல் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ரெண்டு சைடுக்கும் டோட்டல் 4,40,000. ஓகே, இப்போ வந்து நம்ம பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த பேலன்சிங் ஃபிகர் எப்படி போடுவோம்? 4,40,000 மைனஸ் 1,80,000 மைனஸ் 84,000. ஓகே, ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறது 1,76,000. இப்போ இந்த 1,76,000 இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிவிசிபிள் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிவிசிபிள் ப்ராஃபிட்டை நம்ம என்ன பண்ண போறோம்? ஏக்கும் பிக்கும் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். இப்போ இங்க ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல? ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பத்தி கொஸ்டின்ல ஒண்ணுமே கொடுக்கல. ஏ அண்ட் பி பார்ட்னர்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஏ அண்ட் பியோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து ஈக்குவலா இருக்கும். கொஸ்டின்ல ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல அப்படின்னா பார்ட்னர்ஸ்க்கு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஏ அண்ட் பிக்கு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1:1. ஓகே, இப்போ இந்த 1,76,000 அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1:1ல டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஸோ டு ப்ராஃபிட் டிரான்ஸ்ஃபர் 2 அப்படின்னு எழுதுவோம். ஓகே, A's capitalக்கு 1,76,000 into 1/2 which is 88,000. Next B's capitalக்கு 1,76,000 into 1/2 which is 88,000. Okay, இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன். மேனேஜர்ஸ் கமிஷன் அப்படின்றது வந்து சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட். ஸோ சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்னா
firm வந்து profit earn பண்ணாலும் இல்ல loss suffer பண்ணாலும் இந்த managers commission pay பண்ணணும். So managers commission நம்ம எங்க போடுவோம்? Profit and loss accountல போட்டுட்டு தான் net profit கண்டுபிடிப்போம். ஓகே, சோ இந்த சம் வந்து managers commission adjustment வச்சு நம்ம பார்க்க போறோம். எப்படி interest on loanல நான் சொன்னேன் இல்லையா, நம்ம profit and loss account open பண்ணியும் net profit கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆல்டர்னேட்டிவா நம்ம profit and loss appropriation accountலயே கொடுத்திருக்கிற ப்ராஃபிட்ல இருந்து நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனோ இல்ல இந்த மேனேஜர்ஸ் கமிஷனோ இல்ல ரெண்டோ அதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணிட்டு நம்ம ஆக்சுவல் ப்ராஃபிட்டும் கண்டுபிடிக்கலாம். சோ நான் செகண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ண போறேன். தட் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்லயே எப்படி இந்த மேனேஜர்ஸ் கமிஷனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போறேன். ஓகே, சோ क्वेश्चनக்கு போலாம். A and B are partners sharing profits in the ratio 3:2 with capitals of 5 lakh rupees and 3 lakh rupees respectively. Interest on capital is agreed at 6% per annum. B is to be allowed an annual salary of 60,000. During the year 2019-20, the profits prior to the calculation of interest on capital but after charging B's salary amounted to 1,80,000 rupees. A provision of 5% of the profit is to be made in respect of the commission to the manager. Prepare profit and loss appropriation account showing the distribution of profit. So question என்ன சொல்லிருக்காங்க? A and B partners, அவங்களோட profit sharing ratio 3:2. A ஓட capital 5 lakh rupees and B ஓட capital 3 lakh rupees. Interest on capital 6% per annum. B ஓட annual salary 60,000. So note பண்ணிக்கோங்க, இங்க annual salary கொடுத்துட்டாங்க. So நம்ம into 12 into 4 அதெல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு வருஷத்தோட salary கொடுத்ததுனால அப்படியே இதை profit and loss appropriation accountல post பண்ணிடலாம். Next 2019-20ல profits இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ல சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி 1,80,000. ஆனா இந்த 1,80,000ல பியோட சேலரிய சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகே, சோ நம்ம ப்ராஃபிட்ங்கிறது எதை சொல்லுவோம்? நெட் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். அப்ப நெட் ப்ராஃபிட் எந்த அக்கவுண்ட்ல இருந்து வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல இருந்து வரும். சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல இருந்து வர 1,80,000ல பி சேலரிய சார்ஜ் பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் P&L அக்கவுண்ட்லயே பியோட சேலரிய காமிச்சிட்டாங்க. அது தப்பு இல்லையா? நம்ம எங்க போடுவோம் பியோட சேலரிய? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்ல தான் போடுவோம். சோ அதனால என்ன பண்ணும், இந்த 1,80,000ஓட பியோட சேலரி ஆட் பண்ணா நம்மளுக்கு ஆக்சுவல் நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். அதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்ல போட்டுட்டு திருப்பி பி சேலரிய நம்ம டெபிட் பண்ணணும். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அவங்க சார்ஜ் பண்ணாம தான் 1,80,000. சோ அந்த நெட் ப்ராஃபிட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல சார்ஜ் பண்ணல. நம்ம இந்த நெட் ப்ராஃபிட் P&L அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ல பார்ட்னர்ஸ்க்கு கொடுப்போம். சோ அதனால இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ல எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்ல. பட் பி சேலரிய வந்து P&L அக்கவுண்ட்லயே காமிச்சிட்டாங்க. சோ என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் இதை ரிவர்ஸ் பண்ணிட்டு பி சேலரிய ப்ராஃபிட்டோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திருப்பி பி சேலரிய டெபிட் பண்ண போறோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்ல. அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க, மேனேஜரோட கமிஷன் வந்து 5% ஆஃப் த நெட் ப்ராஃபிட். நம்மள P&L அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. காலம்ஸை நேம் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்? நெட் ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். 1,80,000. ஓகே, சோ பை நெட் ப்ராஃபிட் 1,80,000. இப்போ இந்த 1,80,000ல நம்மளுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அதாவது பியோட சேலரிய ரிவர்ஸ் பண்ணணும். அத பி சேலரிய மைனஸ் பண்ணி தான் நம்மளுக்கு 1,80,000 வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பி சேலரிய ஆட் பண்ணிக்கலாம். சோ ஆட் பி சேலரி 60,000. சோ நம்மளுக்கு கிடைக்கிற டோட்டல் 2,40,000. அடுத்தது நமக்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு? மேனேஜர்ஸ் கமிஷன். யூசுவலா மேனேஜர்ஸ் கமிஷனை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல போட்டுட்டு அந்த நெட் ப்ராஃபிட் தான் இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். பட் இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவா P&L அக்கவுண்ட் ஓபன் பண்ணாம P&L அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்லயே நம்ம வந்து மேனேஜர்ஸ் கமிஷனை போட போறோம். சோ அதனால இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? மேனேஜர்ஸ் கமிஷனை மைனஸ் பண்ண போறோம். சோ லெஸ் மேனேஜர்ஸ் கமிஷன் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்து நெட் ப்ராஃபிட்ல 5%. இப்போ நெட் ப்ராஃபிட் நம்மளுக்கு என்னது? இதுதான் ஆக்சுவல் நெட் ப்ராஃபிட். ஓகே, சோ 2,40,000ல 5% கால்குலேட் பண்ணிக்கலாம். which is 2,40,000 into 5 by 100, 12,000. So இந்த 12,000 இங்க போஸ்ட் பண்றோம். So 2,40,000 minus 12,000, 2,28,000 தான் நம்மளோட ஆக்சுவல் நெட் ப்ராஃபிட். ஓகே, சோ இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். இப்போ ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம போஸ்ட் பண்ணலாம். salary எந்த சைடு போடுவோம்? டெபிட் சைடுல. So to B salary 60,000. ஓகே, அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட போறோம். So இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது டெபிட் சைட்ல போடுவோம். சோ அதை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஏக்கு வந்து 5 lakhs அவரோட கேபிட்டல், அதுல 6%.
So interest on capital A க்கு வந்து 5 lakhs into 6 by 100 which is 30,000. அடுத்தது B க்கு எப்படி interest on capital calculate பண்ணுவோம்? 3 lakhsல 6%. So 3 lakhs into 6 by 100 18,000. இப்போ இது அக்கவுண்ட்ல போஸ்ட் பண்ணிக்கலாம். டெபிட் சைட்ல வரும். To interest on capital A's capitalக்கு வந்து 30,000 and B's capitalக்கு வந்து 18,000. So total outer columnல போடுறோம் 48,000. ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு இப்ப எல்லாமே போட்டாச்சான்னு பாத்துக்கோங்க. நம்ம salary போஸ்ட் பண்ணிட்டோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட்டோம், இந்த பி salary அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, மேனேஜர்ஸ் கமிஷன் போட்டாச்சு. ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம் அக்கௌண்ட்டை. கிரெடிட் சைட் டோட்டல் தான் ஜாஸ்தியா இருக்கு 2,28,000. ஸோ அந்த டோட்டல் தான் ரெண்டு சைடுக்குமே டோட்டல் 2,28,000. இப்போ இந்த 2,28,000ல இருந்து நம்ம 60,000 48,000 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு ஒரு பேலன்சிங் ஃபிகர் கிடைக்கும் which is 1,20,000. இந்த 1,20,000 தான் divisible profit. இந்த divisible profit A and B க்கு அவங்களோட profit sharing ratioல distribute பண்ண போறோம். So to profit transfer to A's capital 1,20,000 into 3/5. A ஓட ratio என்னது 3/5. So நம்மளுக்கு கிடைக்கிறது 72,000. So A ஓட share of profits 72,000. Next B's capital வந்து 1,20,000 into 2/5. So B ஓட share of profits 48,000. So இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பேஸ் பண்ணி சம்ஸ் பார்க்கலாம். First question, Shiv and Hari are partners from 1st April 2020 contributing 5 lakh rupees and 2 lakh rupees respectively. Hari also introduced 1 lakh as additional capital on 1st July 2020. They agreed to share the profits in the ratio 3:2. Following information is provided regarding the partnership. Shiv and Hari each are allowed a salary of 5,000 rupees per quarter. Interest to be allowed on capitals at 8% per annum and charged on drawings at 10% per annum. Drawings of Shiv and Hari during the year were 12,000 rupees and 10,000 rupees respectively. Profit as at 31st March 21 before the above mentioned adjustments was 1,96,000. Prepare profit and loss appropriation account and partners capital account. So questionல Shiv and Hari partners இருக்காங்க. அவங்க 1st April 2020 firm start பண்றாங்க. ஷிவோட கேபிட்டல் 5 lakhs and ஹரியோட கேபிட்டல் 2 lakhs. ஹரி வந்து அடிஷனல் கேபிட்டலா 1st July 2020 அன்னைக்கு 1 lakh கொடுத்திருக்காரு. இவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:5. ஸோ மற்ற டீடைல்ஸ் என்ன அப்படின்னா ஷிவ் அண்ட் ஹரி ரெண்டு பேருமே 5,000 per quarterன்னு salary வாங்குறாங்க. ஒரு குவார்ட்டருக்கு 5,000. ஓகே அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 8%, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் 10%, ஷிவோட டிராயிங்ஸ் 12,000, ஹரியோட டிராயிங்ஸ் 10,000. Profit during the year, that is net profit வந்து 1,96,000. நம்மள profit and loss appropriation account partners capital account prepare பண்ண சொல்றாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம calculations எல்லாம் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் calculation இங்க salary-க்கு போட போறோம். ஓகே salary பொறுத்த வரைக்கும் ஷிவுக்கும் ஹரிக்கும் ரெண்டு பேருமே 5,000 5,000 per quarterன்னு வாங்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை குவார்ட்டர்ஸ்? 4 quarters. அப்போ நம்ம இது என்ன பண்ணும்? ஒரு குவார்ட்டரோட இதுதான் கொடுத்திருக்காங்க salary. ஸோ இதை 4 quarters கன்வெர்ட் பண்ணாதான் 12 months ஓட salary கிடைக்கும். ஓகே ஸோ salary வந்துட்டு ஷிவுக்கு 5,000 into 4. ஓகே ஒரு குவார்ட்டருக்கு 5,000. அப்போ 4 quartersக்கு 20,000. அதே மாதிரி ஹரிக்கும் 5,000 into 4 20,000. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ண போறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஷிவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி தான் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் ஹோல் இயருக்கு 1st Aprilல இருந்து 31st March வரைக்கும் ஹோல் இயருக்குமே 5 lakhs into 8%. ஆனா ஹரிய பொறுத்த வரைக்கும் first 2 lakhs கொடுத்திருக்காரு. இந்த 2 lakhs வந்து 1st Aprilல இருந்து 31st March வரைக்கும் டைம் பீரியட் ஒரு வருஷம். ஸோ ப்ராப்ளம் இல்லை 2 lakhs into 8% போடுவோம். பட் ஹரி அடிஷனல் கேபிட்டலும் கொடுத்திருக்காரு 1 lakh. எப்போ கொடுத்திருக்காரு? 1st July கொடுத்திருக்காரு. ஸோ 1st Julyல இருந்து நம்ம March 31st வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணும். ஓகே எவ்வளவு டைம் பீரியட் வரும்? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஓகே 9 months வருது. ஓகே ஸோ மார்ச் வரைக்கும் 9 months. ஸோ 9 months பீரியடுக்கு தான் இந்த 1 lakhக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஷிவுக்கு வந்துட்டு 5 lakhs into 8% which is 40,000. ஹரிக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 lakhs இது ஹோல் இயருக்கு இருக்கு. ஸோ 2 lakhs into 8% 16,000. திருப்பி ஹரி அடிஷனல் கேபிட்டல் 1 lakh கொடுத்திருக்காரு. அந்த 1 lakh என்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு? ஜூலை அன்னைக்கு. ஸோ 1 lakh into 8% for 9 months. ஓகே ஸோ ஜூலை to 31st March வந்து 9 months. 9/12. ஸோ 6,000 வருது.
டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஹரியை பொறுத்த வரைக்கும் 22,000. 16,000 plus 6,000 22,000. ஓகே, அடுத்தது டிராயிங்ஸ்க்கு நம்ம வந்துட்டு ஒர்க்கிங்ஸ் போடலாம். டிராயிங்ஸ் இங்க ஷிவுக்கும் ஹரிக்கும் 12,000 10,000 கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த மாதிரி இருந்தா நம்மளோட டிராயிங்ஸோட ஃபார்முலா என்னது? டோட்டல் டிராயிங்ஸ் இன்டூ ரேட் பை 100 இன்டூ ஆவரேஜ் பீரியட். இங்க ஆவரேஜ் பீரியடை பத்தி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம 6/12 தான் எடுத்துக்கணும். ஆவரேஜ் பீரியட 6 எடுத்துக்கணும். ஸோ 6/12 எடுக்கணும். ஓகே, இங்க பிகினிங் ஆஃப் த மந்த், எண்ட் ஆஃப் த மந்த் டைம் இன்டர்வலே கொடுக்கல. ஸோ அதனால 6/12 எடுக்கிறோம். அண்ட் இந்த 12,000 10,000 கொடுத்துருக்காங்களா டிராயிங்ஸ், இது வந்து ஹோல் இயர் டிராயிங்ஸ். ஸோ இதை எகெயின் நம்ம எந்த பீரியடாலையும் மல்டிப்ளை பண்ண வேண்டாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் ஷிவுக்கு வந்துட்டு 12,000 into 10% into 6/12. ஏன் ஆவரேஜ் பீரியட் 6 எடுக்கிறோம்? ஏன்னா இங்க வந்து டைம் பீரியட் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா 6/12. இதெல்லாம் நான் பார்ட் 2 வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ 600 rupees. ஹரியை பொறுத்த வரைக்கும் 10,000 into 10% into 6/12 which is 500. ஷிவோட டிராயிங்ஸ் 12,000. ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% and 6/12 ஆவரேஜ் பீரியட் 600. ஹரியை பொறுத்த வரைக்கும் 10,000 டிராயிங்ஸ் into 10% into 6/12 500. ஸோ இப்போ ஒர்க்கிங்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போடலாம். இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம். டெபிட் சைட் கிரெடிட் சைடை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எதை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்? ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1,96,000. ஸோ பை நெட் ப்ராஃபிட் 1,96,000. இப்ப அடுத்தது salary. salary எவ்வளவு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்? 20,000 20,000. ஸோ டு பார்ட்னர் salary ஷிவோட கேபிட்டலுக்கு 20,000 அண்ட் ஹரியோட கேபிட்டலுக்கு 20,000. ஓகே, ஸோ டோட்டல் பார்ட்னர் salary எவ்வளோ? 40,000 அவுட்டர் காலம்ல போடுறோம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ அதை போஸ்ட் பண்ண போறோம். டெபிட் சைட்ல வரும். ஸோ டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஷிவுக்கு 40,000 அண்ட் ஹரிக்கு 22,000. So total 62,000. Okay. அடுத்தது என்ன போட போறோம்? Interest on drawings. Interest on drawings எந்த சைடு வரும்? Profit and loss appropriation accountல credit சைடுல. So by interest on drawings இங்க already calculate பண்ணிட்டோம் இல்லையா? ஷிவுக்கு வந்து 600 and ஹரிக்கு வந்து 500. Total 1,100. Okay. இப்போ எல்லாமே நம்ம போட்டுட்டோமா? இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ 1,96,000 plus 1,100 1,97,100. ஸோ ரெண்டு சைட் டோட்டலும் 1,97,100. இப்போ டெபிட் சைடை மைனஸ் பண்றோம். 1,97,100 minus 40,000 minus 62,000. பேலன்சிங் ஃபிகர் வந்துட்டு நம்மளுக்கு 95,100. ஓகே, இப்போ இந்த 95,100 ஷிவுக்கும் ஹரிக்கும் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 3:2. ஓகே, ஸோ இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? 3:2 ரேஷியோல கொடுக்குறோம். ஸோ ஷிவோட கேபிட்டலுக்கு 9,500 into 3/5 which is 57,060 and ஹரியோட கேபிட்டலுக்கு 95,100 into 2/5 which is 38,040. இதுதான் P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணோம்? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். டெபிட் சைட் கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணுங்க. காலம்ஸ் ஓபன் பண்றோம். ஸோ இங்க ரெண்டு பார்ட்னர்ஸ்ங்கிறதுனால டெபிட் சைட்ல ரெண்டு பார்ட்னர்ஸ்க்கும் ஒவ்வொரு காலம். ஷிவ் ஹரி, அதே மாதிரி கிரெடிட் சைட்ல ஷிவ் ஹரிக்கு ஒரு காலம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல எதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? எப்பவுமே ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல். ஸோ இங்க கேபிட்டல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5 lakhs 2 lakhs. ஸோ அதை என்னன்னு எழுதுவோம்? கிரெடிட் சைட்ல பை பேலன்ஸ் brought down 5 lakhs 2 lakhs. ஓகே, ஸோ அடுத்தது ஹரி வந்து கொஸ்டின்ல இருந்தே வாங்க, அப்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு போஸ்ட் பண்றதுக்கு. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எப்போ ஓபன் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல் போடணும். அதை பை பேலன்ஸ் brought down அப்படின்னு எழுதுறோம். 5 lakhs 2 lakhs. ஓகே, ஹரிக்கு ஷிவுக்கு 5 lakhs and ஹரிக்கு 2 lakhs. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹரி இன்ட்ரடியூஸ்ட் 1 lakh as அடிஷனல் கேபிட்டல். அடிஷனல் கேபிட்டல் என்னன்னு எழுதுவோம்? பார்ட்னர்ஸ் கேபிட்டல்ல கிரெடிட் சைட். ஏன்னா அடிஷனல் கேபிட்டல் வந்து கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால கிரெடிட் சைட்ல எழுதுறோம். பை பேங்க் அடிஷனல் கேபிட்டல் யார் கொடுத்திருக்காங்க? ஹரி. ஸோ ஹரியோட காலம்ல 1 lakh போடுறோம். அடுத்தது நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது ஷிவ் அண்ட் ஹரியோட salary. ஸோ salary எந்த சைட் போடுவோம்? கிரெடிட் சைட்ல. ஏன்னா அது கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அவங்க தானே ரிசீவ் பண்றாங்க, அப்ப அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால
credit side ல போடுறோம். So by salary ஷிவ்வுக்கு எவ்வளவு calculate பண்ணியிருந்தோம் 20,000 and ஹரிக்கு 20,000. ஓகே, அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ங்கிறது யார் ரிசீவ் பண்ணுவாங்க? பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க. ரிசீவ் பண்றாங்கன்னா அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அது கிரெடிட் சைட்ல போடுறோம். ஸோ பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஷிவ்வுக்கு 40,000, ஹரிக்கு 22,000. ஓகே, அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் போடுறதுக்கு முன்னாடி டிராயிங்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால தானே இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இருக்கு. அப்ப டிராயிங்ஸை ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். டிராயிங்ஸ் எங்க போடுவோம்? நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல்ல டெபிட் சைட். ஏன்னா டிராயிங்ஸ்ங்கிறது ப்ராஃபிட்ஸ்ல இருந்து ஒரு அமௌண்ட்டை வித்ட்ரா பண்றாங்க. அப்ப கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அதனால டெபிட் சைட்ல போடுறோம். ஸோ டூ டிராயிங்ஸ், ஷிவ்வுக்கு வந்து 12,000 அண்ட் ஹரிக்கு 10,000. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்ங்கிறது யார் பே பண்ணுவாங்க? பார்ட்னர்ஸ் பே பண்ணுவாங்க. அவங்க கேபிட்டல்ல இருந்து பே பண்றதுனால கேபிட்டல் பேலன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால டெபிட் சைட்ல போடுறோம். ஸோ டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், ஷிவ்வுக்கு வந்து 600 அண்ட் ஹரிக்கு 500. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல பார்த்தா சேலரி போஸ்ட் பண்ணிட்டோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட்டோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் போட்டோம். இந்த ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். மறந்துடாதீங்க, கொஸ்டினை முடிச்சுட்டு எந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட், தட் இஸ் இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அக்கௌண்ட்ல ஏதாவது ஒரு பேலன்சிங் ஃபிகர் இருக்கும், அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மறந்துடாதீங்க. ஐதர் ப்ராஃபிட்டா இருக்கும் இல்லைன்னா லாஸா இருக்கும். இங்க ப்ராஃபிட்டா இருக்கு. ஸோ ப்ராஃபிட்ங்கிறது கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால கிரெடிட் சைட்ல போடுறோம். ஸோ பை P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ராஃபிட், ஷிவ்வுக்கு வந்து 57,060 அண்ட் ஹரிக்கு வந்து 38,040. ஓகே, ஸோ இப்போ எல்லா ஐட்டம்ஸுமே போஸ்ட் பண்ணியாச்சு. கிரெடிட் சைட் டோட்டல் போட போறோம். ஷிவ்வோட கிரெடிட் சைட் டோட்டல் வந்து 6,17,060. ஓகே, அண்ட் ஹரியோட கிரெடிட் சைட் டோட்டல் வந்து 3,80,040. இப்போ இதே தான் டெபிட் சைட் டோட்டலும். ஸோ 6,17,060 அண்ட் 3,80,040. இப்போ நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வரும். இப்போ ஷிவ்வுக்கு 6,17,060 இருந்து 12,600 போச்சுன்னா 6,04,460. அதே மாதிரி ஹரிக்கு 3,80,040 இருந்து 10,500 போச்சுன்னா 3,69,540. இந்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இங்க brought down பேலன்ஸ்னு ஒண்ணா இருந்தா ஒரு கேரி டவுன் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் டூ பேலன்ஸ் கேரி டவுன். இந்த டூ பேலன்ஸ் கேரி டவுன் தான் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட க்ளோசிங் பேலன்ஸ். ஓகே, ஸோ இப்படிதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அண்ட் பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Sarita and Vandana were partners sharing profits in the ratio of their capitals contributed on commencement of business, which were 4 lakh and 3 lakh respectively. The firm started business on 1st April 21. According to the partnership agreement, every year in case of profit, 50,000 or 10% of profit, whichever is more, will be donated for providing school fees of specially abled children. Interest on capital is to be allowed at 12% per annum and interest on drawings to be charged at 10% per annum. Sarita and Vandana are to get a monthly salary of 10,000 rupees and 15,000 rupees respectively. The profits for the year ended 31st March 22 before making above appropriations was 6 lakh. The drawings of Sarita and Vandana were 2 lakhs and 2,50,000 respectively. Interest on drawings amounted to 10,000 for Sarita and 12,500 for Vandana. Prepare profit and loss appropriation account and partners capital account. So question என்ன சொல்லியிருக்காங்க? சரிதாவும் வந்தனாவும் பார்ட்னர்ஸ் அண்ட் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து அவங்க கேபிட்டல் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அதோட ரேஷியோன்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது ஸோ கேபிட்டல் எவ்வளவு இருக்கோ அந்த ரேஷியோ தான் வந்துட்டு சரிதா அண்ட் வந்தனாவோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. இந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணினா 50,000 இல்லைன்னா அந்த ப்ராஃபிட்ல 10%, இது ரெண்டுத்துல எது ஜாஸ்தியா இருக்கோ அதை வந்து ஸ்பெஷலி ஏபிள் சில்ட்ரனோட ஸ்கூல் ஃபீஸா டொனேட் பண்றாங்க. ஓகே, அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 12% per annum, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் 10% per annum. சரிதா அண்ட் வந்தனாக்கு வந்து மந்த்லி சேலரி 10,000 15,000 மந்த்லி சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம 12 months கன்வெர்ட் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஏன்னா இங்க வந்து பெர் மந்த்னு கொடுக்காம இங்க மந்த்லி சேலரின்னு கொடுத்துருக்காங்க, வேர்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் த ப்ராஃபிட்ஸ் பிஃபோர் மேக்கிங் அப்ராப்ரியேஷன்ஸ்னா நெட் ப்ராஃபிட் 6 lakhs கொடுத்துருக்காங்க. சரிதாவோட டிராயிங்ஸ் வந்து 2 lakhs, வந்தனாவோட டிராயிங்ஸ் 2,50,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் சரிதாக்கு 10,000 அண்ட் வந்தனாக்கு 12,500. ஸோ அப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கால்குலேட் பண்ண வேண்டாம். இங்க கொடுத்துருக்காங்க 10%ன்னு, பட் அவங்களே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கொடுத்ததுனால நம்ம இதை கால்குலேட் பண்ண வேணாம், டைரக்டா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இப்படியே எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம
ஒர்க்கிங்ஸ் போட்டுக்கலாம். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி எல்லா ஒர்க்கிங்ஸும் போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட கேபிட்டல் எந்த ரேஷியோல கொடுத்துருக்காங்களோ. ஸோ ரேஷியோ என்னது 4 lakh is to 3 lakh. சரிதாவோட capital 4 lakh and Vandanaoda capital 3 lakh. So 4 lakh is to 3 lakh, which is 4 is to 3. Simplify பண்ணா 4 is to 3. அடுத்தது வந்து ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்றாங்க இல்லையா, இந்த ஸ்கூல் ஃபீஸ் கொடுக்கறதுக்கு. அது என்ன சொல்றாங்க, ப்ராஃபிட் 50,000 ப்ராஃபிட் இருக்கணும், அது வந்து 15,000 இல்லைன்னா 10% ஆஃப் ப்ராஃபிட். இது ரெண்டுத்துல எது ஜாஸ்தியா இருக்கோ அதுதான் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. ஸோ provision for donation எவ்வளோ, 50,000 or 10% of net profit, whichever is more. அதுதான் எடுத்துக்க போறோம். So net profit எவ்வளோ கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு, 6 lakhs. So 50,000 or 10% of 6 lakhs. So இது ரெண்டுத்துல எது ஜாஸ்தியா இருக்கு, 50,000 or 60,000. எது ஜாஸ்தியா இருக்கு, 60,000 ஜாஸ்தியா இருக்கு. அப்ப provision for donation எவ்வளோ கொடுக்க போறாங்க, 60,000 கொடுக்க போறாங்க. ஓகே. அடுத்தது interest on capital to be allowed at 6%. 12%, sorry, 12% கொடுத்திருக்காங்க. இப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ண போறோம். சரிதாக்கு 4 lakh into 12%. ஓகே, 4 lakh into 12%, 48,000. and பந்தனா கேபிட்டல் எவ்வளோ, 3 lakhs. 3 lakhsல 12%. So 3 lakhs into 12%, which is 36,000. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் முடிச்சிட்டோம். அப்புறம் salary. இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings தான் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ண வேண்டாம். salary வந்து ரெண்டு பேரும் monthly 10,000, 15,000 எடுக்கிறாங்க. சரிதாவோட monthly salary 10,000. So அதை 12 months கன்வெர்ட் பண்ணிக்கணும். So சரிதாக்கு வந்து 10,000 into 12, which is 1,20,000. and பந்தனாக்கு 15,000 ஒரு மாசத்துக்கு, அதையும் 12க்கு கன்வெர்ட் பண்றோம், which is 1,80,000. இப்போ ஒர்க்கிங்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போடலாம். இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். ஹெட்டிங் எழுதிக்கோங்க, டெபிட் சைட் கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணுங்க, காலம்ஸ் நேம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், நெட் ப்ராஃபிட். ஸோ பை நெட் ப்ராஃபிட் இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 6 lakhs. ஓகே, நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஐட்டமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இங்க நம்மளுக்கு ப்ரொவிஷன் ஃபார் டொனேஷன் இருக்கு. ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டொனேஷன்ங்கிறது கொடுக்குறாங்க, அவுட் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் வந்து ஃபர்ம் கொடுக்குது. ஸோ அதனால அதை எந்த சைட் போடுவோம், டெபிட் சைட்ல. அது எக்ஸ்பென்ஸ் இல்லையா ஃபர்முக்கு, ஸோ அதனால அதை டெபிட் சைட்ல போடுறோம். ஸோ டு ப்ரொவிஷன் ஃபார் டொனேஷன் 50,000 or 60,000, whichever is more. ஸோ 60,000 எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டெபிட் சைட்ல வரும். ஓகே, சரிதாக்கு எவ்வளவு கால்குலேட் பண்ணோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 48,000 and வந்தனாக்கு 36,000. ஸோ டோட்டல் அவுட்டர் காலம்ல 84,000. ஓகே, அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு இங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதை அப்படியே போஸ்ட் பண்றோம். ஸோ பை இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எப்பவுமே கிரெடிட் சைட்ல வரும். ஸோ பை இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். சரிதாக்கு 10,000 and வந்தனாக்கு 12,500. So total 22,500. ஓகே, அடுத்தது salary. salary பொறுத்த வரைக்கும் இங்க கால்குலேட் பண்ணிட்டோம். டு பார்ட்னர்ஸ் salary சரிதாக்கு வந்து 1,20,000 and வந்தனாக்கு 1,80,000. So total 3 lakhs. ஓகே, இப்போ எல்லா ஐட்டமுமே போஸ்ட் பண்ணியாச்சு. இப்படி நீங்க ஆர்டரா சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் வந்தீங்கன்னா ஈஸியா எல்லாத்தையுமே போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. 6 lakhs plus 22,500, 6,22,500 ரெண்டு சைடோட டோட்டல். இப்போ நம்மளோட பேலன்சிங் ஃபிகர் வந்து 6,22,500 minus 60,000 minus 84,000 minus 3 lakhs, which is 1,78,500. இந்த 1,78,500 சரிதாக்கும் வந்தனாக்கும் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல கொடுக்க போறோம். ஓகே, ஸோ டு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு Sarita's capital 1,78,500 into 4 by 7. இவளோட profit share 4. So denominatorல total போடுவோம். Okay, 4 plus 3, 7. Okay, which is 1,02,000. And Bandanaku 1,78,500 into 3 by 7, which is 76,500. இப்போ next partners capital account போடலாம். So next partners capital account open பண்றோம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் சைட் கிரெடிட் சைட் எழுதுங்க, காலம்ஸ் மார்க் பண்ணுங்க. ஸோ பர்டிகுலர் சரிதா வந்தனா, பர்டிகுலர் சரிதா வந்தனா. பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், ஓப்பனிங் கேபிட்டல் பேலன்ஸ். ஸோ அது என்னன்னு எழுதுவோம், பை பேலன்ஸ் brought down. சரிதாவோட கேபிட்டல் 4 lakhs and வந்தனாக்கு 3 lakhs. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்,
சோ இங்க அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, இந்த ப்ரொவிஷன் டொனேஷன் கொடுக்குறோம்ல, அந்த ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ரொவிஷன் ஃபார் டொனேஷன்ங்கிறது யாருக்கு போகுது, ஸ்கூல் சில்ட்ரனுக்கு போகுது. சோ அதை வந்து தனியா எடுத்து வைக்கிறாங்க. ஒரு டொனேஷனுக்கு ஒரு ப்ரொவிஷன் தான் எடுத்து வைக்கிறாங்க. இது எந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டலுக்கும் கொடுக்கல. சோ ப்ராஃபிட்ல என்ன செய்யறாங்க, ஒரு டொனேஷனுக்கு ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களே தவிர்த்து இதை யார்கிட்டயும் இன்னும் கொடுக்கல. அதனால பார்ட்னர்ஸ் கேபிட்டலுக்கும் வராது. ஓகே, அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் அலவுட் அட் 12% சொல்லியிருக்காங்களே. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது எங்க போடுவோம், கிரெடிட் சைட்ல போடுவோம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல. சோ பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சரிதாக்கு 48,000 அண்ட் வந்தனாக்கு 36,000. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். சோ ஃபர்ஸ்ட் டிராயிங்ஸை போட்டுக்குவோம், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் போடுவோம். சோ சரிதாவோட டிராயிங்ஸ் வந்து 2 lakhs. டிராயிங்ஸ் எந்த சைடு வரும், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு வரும். சோ 2 டிராயிங்ஸ், சரிதாக்கு 2 lakhs and வந்தனாக்கு 2,50,000. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல வரும். சோ சரிதாக்கு 10,000, வந்தனாக்கு 12,500. அடுத்தது salary. salary சரிதாக்கும் வந்தனாக்கும் எந்த சைடு வரும், கிரெடிட் சைட்ல வரும். ஏன்னா salary வாங்குறது சரிதா வந்தனா, அதனால உங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதனால கிரெடிட் சைட்ல வரும். சோ பை salary சரிதாக்கு வந்துட்டு 1,20,000 அண்ட் வந்தனாக்கு 1,80,000. இப்ப இங்க இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல பாத்துக்கோங்க, ஏதாச்சும் போஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சோ இங்க ப்ரொவிஷன் இது வராது, ஏன்னா ப்ரொவிஷன்ங்கிறது கிரியேட் பண்ணிருக்காங்க. எப்படி ரிசர்வ் எல்லாம் கிரியேட் பண்றாங்களோ அந்த மாதிரி ப்ரொவிஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல இந்த கேபிட்டல், அதாவது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கொடுக்குற மாதிரி எதுவுமே சொல்லாதனால இங்க வராது. அடுத்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட்டோம், சேலரி போட்டோம். இப்போ இந்த ப்ராஃபிட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ ப்ராஃபிட் எந்த சைடு வரும், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு. ஸோ பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ராஃபிட் சரிதாக்கு 1,02,000 அண்ட் வந்தனாக்கு 76,500. இப்போ எல்லா ஐட்டம்ஸும் போஸ்ட் பண்ணிட்டோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸும் போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், டோட்டல் போட போறோம். ஸோ சரிதாவோட கிரெடிட் சைட் டோட்டல் வந்து 6,70,000 அண்ட் வந்தனாக்கு 5,92,500. இதே தான் டெபிட் சைட் டோட்டல். சரிதாக்கு 6,70,000, வந்தனாக்கு 5,92,500. இப்போ நம்ம பேலன்சிங் ஃபிகர் கால்குலேட் பண்றோம். 6,70,000 minus 2,10,000. 2 lakh plus 10,000. 2 lakh 6,70,000 2 lakhையும் 10,000 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற பேலன்சிங் ஃபிகர் 4,60,000 சரிதாக்கு. வந்தனாக்கு 5,92,500 minus 2,50,000 minus 12,500 which is 3,30,000. ஸோ இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம, க்ளோசிங் கேபிட்டல். இங்க எழுதும்போது to balance carried down. ஸோ பேலன்ஸ் brought down கிரெடிட் சைட்ல வந்தா carry down பேலன்ஸ் டெபிட் சைட்ல வருது. ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போடுறோம். இந்த இடத்துல ஒரு புது விஷயம் என்ன கத்துக்கிட்டோம், இந்த ப்ரொவிஷன் ஃபார் டொனேஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A and B are partners with capitals 5 lakh and 3 lakh respectively. The profit for the year ended 31st March 22 was 3,46,000 rupees before allowing interest on partners loan. Show the distribution of profit after taking into consideration the following. Interest on A's loan of 1,50,000 to the firm provided on 1st April 2021. Interest on capital to be allowed at 5% per annum. Interest on drawings at 6% per annum. Drawings were A 60,000 and B 40,000. B is to be allowed a commission of 2% on sales. Sales for the year was 30 lakhs. 10% of the divisible profits is to be kept in a reserve account. Okay, so question என்ன சொல்லியிருக்காங்க, A and B partners, அவங்களோட capitals 5 lakhs and 3 lakhs. Profit before allowing interest on loan வந்து 3,46,000. யூசுவலா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எங்க போட்டுருவோம், P&L அக்கௌண்ட்ல போட்டுருவோம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் வரும். அந்த நெட் ப்ராஃபிட்டை தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். பட் இங்க நெட் ப்ராஃபிட்டை இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் போடாமையே போட்டுட்டாங்க. ஸோ நம்ம ஒன்னு P&L அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை மைனஸ் பண்ணிட்டு ஆக்சுவல் நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா டைரக்டா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்லயே ப்ராஃபிட்ல இருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை மைனஸ் பண்ணி நம்ம ஆக்சுவல் நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட் காட்ட சொல்லியிருக்காங்க, which means நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவோம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏஸ் லோன் வந்து 1,50,000 கொடுத்திருக்காங்க. ஸோ 1,50,000 வந்து லோன் அமௌண்ட். ஏஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏஸ் லோன் ஆஃப் 1,50,000. ஏயோட லோன் வந்து 1,50,000. அதுல நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ பெர்சன்டேஜ் எதுவுமே கொடுக்கல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கொடுக்கல. அப்பனா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொவிஷனை ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும், 6%. ஓகே, per annum 6% per annum. Interest on capital to be allowed at 5%.
ஓகே, ஸோ கேபிட்டல்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்றோம். டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க, டிராயிங்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கால்குலேட் பண்ணும். பிக்கு ஒரு கமிஷன் கிடைக்குது சேல்ஸ்ல. சேல்ஸ் வந்து 30 lakhs, அதுல 2% கமிஷன். அடுத்தது டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸ்ல 10% ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாங்க. ஓகே, இந்த சம் எப்படி போடணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங்ஸ் பார்த்துக்கலாம். ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க இங்க? எதுவுமே கொடுக்கல. ஸோ 1:1 தான் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பத்தி எதுவுமே கொடுக்கலன்னா ஈக்குவல் ரேஷியோ 1:1. நெக்ஸ்ட் ஏயோட இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கால்குலேட் பண்ணும். ஸோ ஏயோட இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எப்படி கால்குலேட் பண்ணும்? 1,50,000ல 6%. ஓகே, விச் இஸ் 9,000. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ண போறோம். ஏக்கு வந்து 5 lakhs into 5%, which is 25,000, and B க்கு வந்து 3 lakhs into 5%, which is 15,000. Okay, next drawings. Drawings க்கு interest on drawings calculate பண்ண போறோம். So interest on drawings A க்கு வந்துட்டு 60,000 into 6%. Okay, இங்க வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்கல? Average periodக்கு பீரியட் கொடுக்கல, டைம் பீரியட் கொடுக்கல, பிகினிங் ஆஃப் த மந்த்தா எண்ட் ஆஃப் த மந்த்தா. ஸோ அப்போ நம்ம என்னன்னு எடுத்துக்கணும்? 6/12 எடுத்துக்கணும். ஸோ ஏக்கு வந்துட்டு 60,000 into 6% into 6/12, which is 1,800. பிக்கு வந்து 40,000 into 6% into 6/12, 1,200. ஓகே, அடுத்தது கமிஷன் கால்குலேட் பண்ணும். ஸோ கமிஷன் வந்து பிக்கு சேல்ஸ்ல 2%. ஸோ பிஸ் கமிஷன் 30 lakhs into 2%, which is 60,000. இப்போ நம்ம P&L appropriation account open பண்ணலாம். இப்போ profit and loss appropriation account open பண்ண போறோம். heading profit and loss appropriation account, debit side credit side mention பண்ணுங்க, columns open பண்ணுங்க, columns mention பண்ணுங்க, lines draw பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்? நெட் ப்ராஃபிட். இந்த நெட் ப்ராஃபிட்ங்கிறது பிஃபோர் அலவிங் இன்ட்ரெஸ்ட். அப்பனா நம்ம என்ன செய்யணும்? இதுல இருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோனை மைனஸ் பண்ணிட்டு தான் இது, அப்பதான் நம்மளுக்கு ஆக்சுவல் நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ பை நெட் ப்ராஃபிட் 3,46,000 லெஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏஸ் லோன் நம்ம கால்குலேட் பண்ணோம் 9,000. ஸோ அதை மைனஸ் பண்றோம். நம்மளுக்கு கிடைக்கிறது 3,37,000. இதுதான் நம்மளோட ஆக்சுவல் நெட் ப்ராஃபிட். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன போடணும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏஸ் லோன் முடிச்சிட்டோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எந்த சைடு வரும்? டெபிட் சைட்ல வரும் P&L appropriation accountல. ஸோ டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஏக்கு வந்து 25,000 and பிக்கு வந்து 15,000. டோட்டல் 40,000. அடுத்தது டிராயிங்ஸ் போட போறோம். ஸோ டிராயிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் P&L appropriation accountல கிரெடிட் சைட்ல வரும். ஸோ பை இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஏக்கு 1,800, பிக்கு 1,200, டோட்டல் 3,000. ஓகே, அடுத்தது பியோட கமிஷன். பியோட கமிஷன் எந்த சைடு வரும்? டெபிட். ஏன்னா ஃபர்ம் வந்து பிக்கு கமிஷன் கொடுக்குது. ஸோ பி ரிசீவ் பண்ணது, ஃபர்ம்க்கு அது எக்ஸ்பென்ஸ். ஓகே, ஸோ டு பிஸ் கமிஷன் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற 60,000. ஓகே, இதெல்லாம் போட்டுட்டோம். இப்போ நம்மள என்ன சொல்லியிருக்காங்க? டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸ்ல 10% ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. டிவிசிபிள் ப்ராஃபிட்னா என்னது? இந்த கிரெடிட் சைட் டோட்டல்ல இருந்து டெபிட் சைட்ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறதான் டிவிசிபிள் ப்ராஃபிட். அந்த டிவிசிபிள் ப்ராஃபிட்ல 10% என்ன பண்ணும்? ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் கிரெடிட் சைட் டோட்டலை பார்ப்போம். கிரெடிட் சைட் டோட்டல் 3,40,000. ஸோ ரெண்டு சைடும் 3,40,000. இப்போ இந்த 3,40,000ல இருந்து 40,000யும் 60,000யும் மைனஸ் பண்றோம். ஸோ 3,40,000 மைனஸ் 40,000 3 lakhs. அதுல இருந்து இந்த 60,000 மைனஸ் பண்றோம். ஸோ 3 lakh மைனஸ் 60,000 2,40,000. 2,40,000ல 10% தான் ஜெனரல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஸோ இந்த 3,40,000ல இருந்து இந்த 60,000யும் 40,000யும் மைனஸ் பண்ணி 2,40,000 இருந்துச்சுல, அதுதான் டிவிசிபிள் ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்ல தான் நம்ம 10% கால்குலேட் பண்ண போறோம். ஸோ டு ரிசர்வ் 2,40,000 into 10%. 2,40,000 எப்படி வந்துச்சு? இந்த கிரெடிட் சைட் டோட்டல் 3,40,000 மைனஸ் இந்த டெபிட்ல இருக்கிற 40,000யும் 60,000யும் மைனஸ் பண்றோம். ஓகே, ஸோ அப்போ 2,40,000 வருது. இதுதான் டிவிசிபிள் ப்ராஃபிட் சொல்றோம். ஸோ 2,40,000 into 10%, 24,000. ஓகே, இப்போ நம்மளுக்கு திரும்பி ஒரு பேலன்சிங் ஃபிகர் வரும். இப்போ 3,40,000 மைனஸ் 40,000 மைனஸ் 60,000 மைனஸ் 24,000, 2,16,000 வருது. இந்த 2,16,000ங்கிறது தான் நம்மளோட டிவிசிபிள் ப்ராஃபிட். இதை நம்ம பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல கொடுக்குறோம். ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1:1. So to profit transfer to A's capital 2,16,000 into 1/2, which is 1,08,000. B's capital 2,16,000 into 1/2, 1,08,000.
ஓகே, ஸோ இப்படிதான் ஜென்ரல் ரிசர்வ் கால்குலேட் பண்ணுவோம். ஜென்ரல் ரிசர்வ்ல 3 மெத்தட்ஸ் இருக்கு. அது பார்ட் 2 வீடியோல சொல்லியிருக்கேன். இதுல என்ன மெத்தட் யூஸ் பண்றோம்? டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸ்ல 10% எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறத பார்த்தோம். ஸோ டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிரெடிட் சைட் டோட்டல்ல இருந்து இந்த ரிசர்வுக்கு முன்னாடி என்ன அமௌண்ட் இருந்துச்சோ டெபிட் சைட்ல அதை மைனஸ் பண்ணா அந்த கிடைக்கிற வேல்யூ தான் நம்மளோட டிவிசிபிள் ப்ராஃபிட். அதுல 10% கால்குலேட் பண்ணா நம்மளுக்கு ரிசர்வோட அமௌண்ட் கிடைக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தோம். அப்புறம் ஒவ்வொரு ஐட்டமையும் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கறது இந்த வீடியோல பார்த்தோம். இந்த சாப்டரோட அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ ஆகும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.